வீடுகளில் வந்து மணி பிளான்ட்னு சொல்கிறோம். யார் வீட்டில் மணி அவ்வளோ சேர்ந்துருக்கு அந்த இடத்துல. செடிகள் வளர்க்கலாம். அந்த செடிகளில் என்ன செய்யணும்? இது சொன்னால் எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும். வீடுகளில் வந்து செல்லப்பிராணின்னு சொல்லி வளர்க்கும். அதையும் வந்து நம்ம வந்து குறைத்து கொள்வது நல்லது. நாயங்கிறது பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா நல்லது அப்படிங்கிறாங்க. அதுதாங்க, அதுதான். மனைவிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனைவிமார்களை சந்தோஷமா வச்சிக்காத ஒரு ஆண் மகன் கைலாயமே சென்றாலும் கூட அவனுக்கு வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து அழகக்கூடாது. விளக்கேற்ற நேரத்தில் உட்காந்து அழுகிறது. பட் ஆண்கள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இது ஆண்களுக்கு மட்டுமே போய் சேராது. இன்னொன்று பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சீரியல். நீங்க அழுவல வீட்டுல சீரியலை போட்டு விட்டு உட்கார வைக்க விடுறீங்க. யாரும் பாக்குறதே இல்ல சார். முன்னாடிலாம் வந்து முன்னாடி டிவியில பாக்குறீங்க, இப்ப மொபைல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வீடுகள்ல பாருங்களேன், சீரியல் ஓடாது. அப்ப வீடு சுத்தம், மன சுத்தம், உடல் சுத்தம். அப்ப இந்த பொருள்கள் பழமைங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, துணி அதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் பத்தாது, சைஸ் எல்லாம் மாறி போச்சு, கிழிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஆனா அது என்னவோ தெரியல, அதை கொண்டு அவங்கள வீட்டை விட்டு வெளில போடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். மனசு வராது. ஏன் தான் அதை எடுத்து வைக்கிறோம்னு தெரியல. அப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த பழமையான துணிகளாக இருக்கட்டும், கந்தல் துணிகளாக இருக்கட்டும், தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து வீடுகள்ல பழைய இரும்பு பொருட்கள், அதிகபட்சம் நீங்க ஒரு மூட்டை டப்பா அந்த இரும்பெல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு கொடுத்தாலே உங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டான். அது நம்மளுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கறது மாரி, பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுக்க போறது மாரி நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்போம். லைசால் டப்பா, அந்த டப்பா, பெனாயில் டப்பா எல்லாம் சேர்த்து வச்சு மூட்டை கட்டி வச்சிருப்போம். ஏன்னா குப்பைக்காரன் இது பிளாஸ்டிக் இரும்பு ஜாமான் பழமையை வாங்குறவன்ட்ட போட்டால் நிறைய காசு கொடுக்க போறாங்கிறது மாதிரி, அதை வச்சு தான் நம்ம குடும்பம் வாழ்றது போறது மாதிரி. அந்த மாதிரி பழமையை வீட்டில் சேர்க்கவே கூடாது. இதெல்லாம் பழமைக்கு இது எல்லாமே நான் சொல்றேன். வீட்டில் நடக்கிறது துணி, பழைய இரும்பு பொருள், பழைய பிளாஸ்டிக் டப்பா, உடைஞ்ச பொருள், இதெல்லாம் உடனடியாக என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இங்கிலீஷில் பேசுறேன்னு நினைக்காதீங்க, அதையும் கமாண்ட் கொடுக்குறீங்க. அதனால எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? வீட்டில் சேர்க்கக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடுகளில் வந்து இந்த முள் செடிகள் வளர்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? ஆமாங்க, நம்ம என்ன பண்றோம்? வீடுகளில் வந்து நிறைய இந்த தாவரம் தானே சொல்லுவோம். அது இந்த தாவரங்கள் வளர்க்கலாம், அந்த செடிகள் வளர்க்கலாம்னு அழகுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். மணி பிளான்ட்னு சொல்றோம். மணி பிளான்ட் வளர்க்குற வீட்டில் எவ்வளவு வீட்டில் மணி இருக்கு? சார் அப்போ மணி பிளான்ட் வளர்க்கலாமா கூடாதா சார்? நிறைய பேர் நம்புறாங்க மணி பிளான்ட் வளர்த்தோம். அதுதான் நான் சொல்றேன். மணி பிளான்ட்னு உடச்சி டப்பா ஃபுல்லா வீடு ஃபுல்லா வச்சிருப்பாங்க. யாரு வீட்டுல மணி அவ்வளவு சேர்ந்துருக்கு அந்த இடத்துல? எவ்வளவு வீட்டுல அந்த பணம் புரளுதுங்க. சரியா? அதுக்கு நான் அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடுகள்ல செடிகள் வளர்க்கலாம். அந்த செடிகள்ல என்ன செய்யணும்? குறிப்பா முள் செடிகள், விஷ செடிகள் வளர்க்கக்கூடாது. அதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அது வந்து கிரியேட் பண்ணுது. இது சொன்னா எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் நான் சொல்றேன். வீடுகள்ல வந்து செல்லப்பிராணின்னு சொல்லி வளர்க்குறோம். நாய்கள் வளர்க்குறது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூனைகள் வளர்க்குறது. இதையும் நம்ம வந்து, ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். அதனால நான் வந்து அதை நான் வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் அதையும் வந்து நம்ம வந்து குறைத்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுறோம். சரி, இப்போ நாயங்கிறது பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா நல்லது அப்படிங்கிறாங்க. அதுதாங்க, அதை பத்தி நம்ம பேசினோம்னா அது வேற மாதிரி போயிடும். அதை நம்ம வந்து கண்டிப்பா அந்த மணி பிளான்ட்டை பத்தி பேசியிருக்கீங்க. அடுத்தது இந்த பிராணிகளை பத்தி பேசுறோம். இது இப்போ பிராணிகளுக்குள்ள கிளி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துருதுங்களா? கிளி, நாய் எல்லாமே ஓகே அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம பேசுவோம். அதனால நல்லது அடையிறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டது அடையிறவங்களும் இருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பா பேசுவோம். யாரும் கோச்சிக்க கூடாது, திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்போ வந்து பிராணிகள், அதுல வந்து இந்த நாய், பூனைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடுகள்ல அதுதான் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா, மற்றதை எதையுமே நம்மளை வந்து சிந்திக்க விடாத நம்ம மைண்டை வந்து ஃபுல்லா அதுக்குள்ள கொண்டு போயிடுது. செல்லப்பிராணி வளர்க்குற நம்ம என்ன பண்றோம்? வேற ஏதாவது நம்ம வந்து யோசிக்க வைக்குதா?
வேற ஏதாவது வீடுகளில் செய்ய வைக்குதா? மனசு ஃபுல்லாக அங்கேயே அதுக்குள்ளேயே அது நம்ம மனசு வந்து அது ஆக்குபை பண்ணுது. ம், ம், ம். கரெக்ட்டுங்களா? அப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற வேலைகளை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு. ம், ம். அதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பேசுவோம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா வீடுகளில் வந்து மனைவிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மனைவிமார்களை சந்தோஷமா வச்சிக்காத ஒரு ஆண்மகன் கைலாயமே போய் சென்றாலும் பரமேஸ்வரனே தத்தி விட்டுருவாரு. முதல்ல உன் பொண்டாட்டி நீ சந்தோஷமா வச்சுக்க, அப்புறமா இங்க வாடாம பாரு. ம், ம். கைலாயமே சென்றாலும் கூட அவனுக்கு வந்து ஞானமோ மோட்சமோ கிடைக்காதுன்றாங்க. ஏன்னா வீட்டில் வந்து என்ன செய்யணும், மனைவிமார்களை சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த நேரத்தில் திருமதியாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றேன்னு கேட்டா, அதற்கு நீங்களும் என்ன பண்ணணும், அவங்க எப்படி கணவன்மார்களை புரிஞ்சு கொண்டு நீங்களும் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான வழியை நீங்களும் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு மட்டுமே இது வந்து போய் சேராது, பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கு. ம், ம். அப்ப அந்த வீடு வந்து அமைதி இருக்கணும், வீடு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவங்க, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தானே கேஷியர் வீட்டில். ம். இன்னைக்கு வீட்டில் வந்து அந்த வீடு நல்லா இருக்குன்னா விளக்கேற்றுறது யாரு? மனைவிமார்கள் தான். அந்த வீடு அமைதி இருக்கணும்னா அந்த வீட்டில் எல்லா வேலைகளும் செய்யறது யாரு? மனைவிமார்கள் தான். அவங்க தூக்கத்தை இழக்கிறாங்க, அவங்களுடைய சுகத்தை இழக்கிறாங்க. என்னால் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1/2 மணி நேரம் அவங்களால எக்ஸ்ட்ரா தூங்க முடியுதா? கிடையாது. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, காலைல எழுந்திருச்சு ம். சமையல்லாம் பண்ணி கணவனுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கட்டி ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கும் சாப்பாடு கட்டிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகமான ஒரு பங்களிப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டா பெண்களுக்கு இருக்கு. ஆண்களுக்கும் உண்டு, ஆண்கள் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. ஆண்கள் மட்டுமே இன்னைக்கு வீடுகளில் சம்பாதிக்கல, பெண்களும் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வீடுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டிய இடத்துல ஆண்கள் இருக்கிறாங்க. மனைவியை சந்தோஷப்படுத்தாதவங்க எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கினாலும் அது பயனற்றது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அதுக்கு ஏற்றாறு போல மனைவிமார்களும் நடந்து கொள்ள வேண்டும். ஆம்பளை வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு ஆம்பளைங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அன்பா அரவணைக்கணும். ம். ஏன்னா வெளியில போயிட்டு வரவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். ஆஃபீஸ் பிரச்சனை இருக்கும், ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்திருக்கும், இல்லை அங்கே அவங்களுக்கு பாஸாக இருக்கிறவங்க இவங்களை ஏதாவது மனசங்கடப்படுத்தியிருக்கலாம், எவ்வளோ வழி இல்லை வர வழியில் யாராவது அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள வந்து சங்கடப்படுத்தினா அது வந்து சண்டை தான். ஸோ அந்த புரிதலுங்கிறது ரொம்ப அவசியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து அழக்கூடாது. 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 ஓகே. அதாவது இந்த வெள்ளி செவ்வாயில் வந்து விளக்கேற்றுற நேரத்தில் உட்காந்துட்டு அழுகுறது, இது வந்து அறவே கூடாது. பட் ஆண்கள் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க சார். அப்பதான் வந்து நான் சொல்றதை கேளுங்க. ம். நல்லா நான் திருப்பியும் சொல்றேன், இது ஆண்களுக்கு மட்டுமே போய் சேராது. ம். 2 பேருக்கும் சமமாக தான் நம்ம பேசிட்டு வரோம். ம், ம், ம். ஒரு வீடு தான் சொல்லிட்டேனே, இவங்க பரமேஸ்வரனா அவங்க பார்வதி தேவி, 2 பேருக்கும் சம பங்கு இருக்கு ஒரு வீட்டில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிதல் இல்லாத வீடுகளுக்கு தான் இப்போ நான் இதெல்லாம் பேசிட்டு வரேன். ம், ம். நிறைய வீடுகளில் நடக்கிறது. இன்னொன்று பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சீரியல். நீங்க அழுவல வீட்டில் சீரியலை போட்டு விட்டு ஒப்பார வைக்க விடுறீங்க. சார் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, விளக்கேத்தும் போது டிவில கூட யாரும் அந்த மாதிரி அழக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடாது. கூடாதுங்க. ம். நீங்க கதை ஸ்டோரிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்க. எவ்வளோ வீடுகள்ல சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு சீரியலை போட்டு விட்டு ஏதாவது ஒரு சீரியல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குதா? முன்னொரு காலத்துல நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து சீரியல்ல நடிக்கிற நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய இருக்கு. நான் அவங்களெல்லாம் நான் காயப்படுத்தக்கூடிய வகையில் நான் அதை பேசலைங்க. நான் பேசுறது வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய வீட்டு இல்லத்தரசிகளுக்கும் அந்த வீட்டு தலைவர்களுக்கும் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல வந்து வீட்டில் வந்து சீரியல் பார்க்கறது நிறுத்துங்க. கஷ்டமான விஷயம் தான். இல்ல சார், ரொம்ப ஈஸியான விஷயம் சார். இப்பலாம் யாரும் பாக்குறதே இல்ல சார்.
முன்னாடிலாம் வந்துட்டு முன்னாடி டிவியில் பார்க்குறீங்க, இப்போ மொபைலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி முன்னாடி சீரியல் நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லா சீரியல்லயுமே ஒரே கதை தான். ஆள் தான் வேற வேறையா இருக்காங்க. அதனால என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து சீரியல் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, ஒரு சீரியல் கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சீரியலா இல்ல. எல்லாமே ஏதாவது இவங்க கொடுமை, அவங்க கொடுமை, ஒப்பாரி வச்சு அழுவுறது. இது எப்படி இருக்கும் அந்த வீடு? நீ அழுதான்னா, உன் வீட்ல யாராவது விட்டு அழுவ விட்டு டிவி போட்டாங்க. 2ம் ஒண்ணு தானே? ம். அத வந்து தவிர்க்கணும். அது இப்பலாம் இது சீரியல் பார்க்குறவங்க அவங்களே வந்து அவங்க வீட்ல நடக்கிற மாரி ரியாக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இவன் இப்படி ஆயிடணும், அவன் அப்படி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பல குடும்பம் கெட்டு போறதுக்கு அது காரணம். ம். சில பேர்லாம் எதுவுமே தெரியாத இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட இந்த சீரியலை பார்த்து எப்படி ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் இதுல ஆமா. வந்துருது. நல்ல வீடுகள்ல பாருங்களேன், ம். சீரியல் ஓடாது. நல்ல படிச்சு நல்ல ஒரு ஒரு பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்க, நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்கலாம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலை தவிர்ப்பாங்க. ம். 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 நான் சீரியல் பார்க்க வேணாம்னு சொல்ல வரல. ஆனா இந்த அழுவுறது, விளக்கேத்தி வச்சுட்டு உடனே இந்த சீரியலை போட்டு அங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுவுறது, இதெல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து நல்லது கிடையாதுங்க. ம். ம். சரிங்களா? இதெல்லாம் தவிர்க்கணும். நீங்க அழுவுறத மட்டும் சொல்லல, மத்தவங்க அழுவுறத நீங்க பார்க்கிறதும் தோஷம்தான் அப்படிங்கிறது இருக்கு. வர்தினி குல சம்பதாங்கிறாங்க. ம். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பலாம் வந்து ஜாதகம் எழுதும்போது இதெல்லாம் எழுதுவோம். இப்பலாம் யாரும் எழுதுறது கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. ஒரு குழந்தை ஜனனத்திலிருந்து அதனுடைய இறப்பு வரைக்கும் ஒரு பாடல் இருக்கு. ம். இப்ப யார் எழுதுறா? இன்னைக்கு நிறைய அஸ்ட்ராலஜர்களுக்கு அது தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது வர்தினி குல சம்பதாங்கிறாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிற. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இதெல்லாம் இன்னும் நான் அதை வந்து இன்னும் உங்களுக்கு புரியலையா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இல்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு அதை நான் நேரடியா விளக்கமா கொடுக்குறேன். சரி நீங்க சொன்னதுனால எனக்கு இது தோணுச்சு. நான் சும்மா ஒரு நகைச்சுவையா கேட்கிறேன். என்னன்னா, மனைவி மட்டும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு கணவனுக்கு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் எப்படி இருந்தாலும் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களே. இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, நீங்க இந்த விஷயத்த சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல